மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த 5 மாதங்கள் முழுவதும் கண்மணிப்போடு பாதுகாத்த தேவன், இந்த புதிய மாதத்தை ஆண்டவர், இந்த ஜூன் மாதத்தை உங்களுடைய கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, அடியனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று பார்க்கிறோமே. என் தேவ ஆவியுடைய கரம் இறங்கட்டும்பா. அப்பா தகப்பனே, உண்ண உணவு, இருக்க இடம், வாழ தேவையான வசதிகளை தந்து நீர் எங்களை வழிநடத்துவீராக. பரம தகப்பனே, எங்களை மாத்திரமல்ல எங்கள் திருச்சபை மக்களை கர்த்தாவே நீர் வழிநடத்துவீராக. மை நோக்கி பார்க்க முகங்களை நீர் வழிநடத்துவீராக. மை ஆராதிக்கிற முகங்களை வழிநடத்துவீராக. ஜெபிக்கிற முகங்களை வழிநடத்துவீராக. ஜெபிக்க மறந்தவர்களை, துதிக்க மறந்தவர்களை கண்ணோக்கி பார்த்து அவள் குற்றங்கள் குறையாவற்றை மன்னித்து மை நோக்கி பார்க்க ஜெபிக்க இந்த ஆண்டவரே நீர் கிருபை செய்தல்ல வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, எங்களோடு பேசுங்க. கர்த்தாவை சொல்லும் அடியேன் அடியார்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். இந்த நாட்டில் கூட ஆண்டவர் நம்ம கொடுக்கிற தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வாக்குத்தத்தம் என்னவென்றால் 106ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே, அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். சொல்லுங்க, அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இங்கு தாவீது பக்தன் இவ்வாறு பாடுகிறார், ஆண்டவரை துதிக்கிறார். ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டுமாய் அவர் நம்மை பாதுகாத்தார் அல்லவா. ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நான் நல்லவனாக அல்ல, நீர் எனக்கு நல்லவராக இருந்தீர். ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். என்றைக்கோ நான் மறைந்து போய் இருக்க வேண்டியது, ஆனால் இன்றைக்கும் நான் பிழைத்திருக்கிறேன் என்றால் அது உமது கிருபை அல்லவா. ஆமென். அப்போ இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, ஆமென், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரைஸ் தி லார்ட். ரெண்டு கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இவ்வாறு பார்க்கிறோம், அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஆமென். நம்ம என்னைக்கோ வாழ்க்கையில் நம்ம ஃபெயில் ஆயிட்டோம். ஆனால் ஆணுடைய இரக்கங்களால் இன்றைக்கி நமக்கு கிரேஸ் மார்க்கை போட்டு நம்ம தேர்ச்சி அடையும்படியாக வைத்திருக்கிறார். இன்றைக்கு தகுதியற்ற நமக்கு தேவன் கிருபை கொடுத்து தகுதிப்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த கிருபை என்பது என்ன என்று பார்க்கும்போது வேதாகமத்தில் ஆழமான ஒரு ஆன்மீக கோட்பாடு. எளிய அர்த்தத்தில் சொல்ல வேண்டுமானால், கிருபை என்பது தகுதியற்ற ஒருவருக்கு காட்டப்படும் அளவற்ற அன்பு அல்லது இலவச ஈவு என்று சொல்லலாம். ஒரு நன்மையை, ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நமக்கு எந்த தகுதியும் இல்லாத போது தேவன் தன் சுயநலமற்ற அன்பினால் நம்மை நமக்கு கொடுப்பதே கிருபையாகும். ஆமென். இங்கே பார்க்கிறோம் பாருங்க, அழகாய் தெளிவாய் போடப்பட்டிருக்கிறது. ஆமென். ஒரு நன்மையை, ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நமக்கு எந்த தகுதியும் இல்லாத போது தேவன் தன் சுயநலமற்ற அன்பினால் அதை நமக்கு கொடுப்பதே கிருபையாகும். இப்போது உதாரணத்துக்கு நம்ம ஒரு தம்பிக்கு ஏதாச்சும் கொடுக்க விரும்பணும் அப்படின்னு நினைக்கிறோம் வச்சுக்கோங்களேன்.
அவன் நம்மளை வெறுப்பேற்றிட்டே இருக்கிறான். அவனுக்கு கொடுப்பதற்கு இஷ்டமே இல்லை. ஆனால் நம்ம நினைக்கிறோம், இவன் நம்ம சொல் பேச்சை கேட்கவே மாட்டான், நம்மளை கடுப்பேற்றிட்டே இருக்கிறான், அப்போ அவனுக்கு எப்படி அந்த கிஃப்டை கொடுக்குறது நம்ம யோசிப்போம். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் அநேக நன்மையில் வைத்திருக்கிறாரு. ஆனால் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு எந்த தகுதியும் இல்லை. தேவன் தன் சுயநலமற்ற அன்பினால், நம்ம என்ன அன்பு நம்மக்கிட்ட இருக்குது? சுயநலமான அன்பு இருக்குது. ஆனால் தேவன் சுயநலமற்ற அன்பினால் அதை நமக்கு கொடுப்பதே கிருபையாகும். வேதாகமத்தின் அடிப்படையில் கிருபை எவற்றை குறிக்கிறது என்பதை நாம் பார்க்கும் பொழுது, இன்றைக்கு இந்த கிருபை நிமித்தமாகத்தான் நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. அல்லேலூயா, சால்வேஷன். இந்த கிருபை நிமித்தம்தான் நமக்கு என்ன கிடைக்கிறது? ரட்சிப்பு கிடைக்கிறது. மனிதர்கள் தங்கள் சொந்த நல்ல செயல்களினாலோ அல்லது சுய முயற்சினாலோ ரட்சிப்பை, மன்னிப்பு, பரலோக வாழ்வு பெற முடியாது. இன்றைக்கி நம்ம தகுதியே கிடையாது. தகுதி இல்லாத நமக்கு தேவன் என்ன செய்கிறாராம்? மன்னிப்பு கொடுக்குறாராம். அவர் மன்னிப்பு இல்லை என்றால் நமக்கு ரட்சிப்பே கிடையாது. இருந்தாலும் தேவன் நமக்கு நாம் செய்த தவறுக்கு, குற்றங்களுக்கு என்றைக்கோ நம்ம அழிந்து போயிருக்கணும். ஆனால் தேவன் மன்னித்து என்ன செய்கிறாராம்? நமக்கு ரட்சிப்பை கொடுக்குறாராம். அது இயேசு கிறிஸ்துவின் பலியினால் உண்டாக கிடைக்கும் தேவனுடைய இலவச ஈவு. ஆமென். அந்த ரட்சிப்பு எப்படி வந்தது? இயேசு கிறிஸ்து மூலியமாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இலவச ஈவு. எபேசியர் 2:8 பார்க்கிறோம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஆமென். வேதம் தெளிவாய் சொல்கிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது தேவனுடைய ஈவு. ஆமென். இன்றைக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். அவர் விசுவாசிப்பதின் நிமித்தமாக இனிமேலும் நம்ம ஜீவன் போகிறவருக்கு அந்த விசுவாசத்தை என்ன செய்யக்கூடாது? விட்டுவிடக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். அப்போ முதலாவது நம்ம என்ன பார்க்கிறோம்? ரட்சிப்பு நமக்கு கிடைக்குது. இரண்டாவது, நியாயப்பிரமாணத்திற்கு எதிரான விடுதலை. அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்திற்கு எதிரான ஒரு விடுதலை. நியாயப்பிரமாணம் என்று சொல்லும்போது பழைய ஏற்பாட்டு காலத்தில் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். ஆனால் அந்த தண்டனையிலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் மனிதர்கள் நியாயப்பிரமாணத்தின் சட்டங்களின்படி வாழ்ந்து தங்களை நீதிமான்களாக்க முயன்றனர். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் வழியாக கிருபை நமக்கு அறிமுகமானது. சட்டத்தை குறித்து சுட்டி காட்டுகிறது, கிருபையோ அதை நமக்கு மன்னிக்கிறது. அதாவது யோவான் புஸ்தகம் 1:17 கிருபையோ அதை மன்னிக்கிறது. நியாயப்பிரமாணமோ மோசேயின் மூலமாய் அருளப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. இந்த கிருபை யார் மூலமாக உண்டாயிற்று? நமக்கு இயேசு கிறிஸ்து மூலமாக உண்டானது. இந்த கிருபை என்பது மாறும் வல்லமை, டிரான்ஸ்ஃபார்மிங் பவர். கிருபை என்பது பாவம் செய்வதற்கு தரப்பட்ட உரிமம் அல்ல, மாறாக அது பாவமான வாழ்க்கையை விட்டு விலக்கி பரிசுத்தமாக வாழ்வதற்கு தேவன் தரும் பலம், ஒரு ஆற்றல். அல்லேலூயா. இன்றைக்கி இந்த பூமியில் பரிசுத்தமாய் வாழ்வதற்கே என்ன தேவையா? ஆண்டவருடைய பவர் நமக்கு தேவை, வல்லமை நமக்கு தேவை. அப்போ இந்த பூமியில் இத்தனை ஆண்டுகள் நம்ம கடந்து போயிட்டோம். இனி வரக்கூடிய ஆண்டுகள் அவருடைய வல்லமை நமக்கு தேவை, அவருடைய கிருபை நமக்கு தேவை,
அவருடைய இரக்கம் நமக்கு தேவை. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி அந்த ரட்சிப்பு மகத்தான ரட்சிப்பாக இருந்தது. தீத்து 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்திலே, ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியும் உலக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ண வேண்டும் என்று நமக்கு போதிக்கிறது. அல்லேலூயா. எப்படி எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க கிருபையானது பிரசன்னமாகி, எல்லா மனுஷரும் நம்ம ரட்சிக்கப்படணும். இன்னும் ரட்சிக்கப்படாத எவ்வளோ திரளான மக்கள் இருக்கிறாங்க. ஆமென். ஸோ எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவதற்கே இந்த கிருபை நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, உலகத்தில் காணப்படுகிற இச்சைகளை வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவளாய் உலகத்தில் ஜீவனம் பண்ண வேண்டும் என்று நமக்கு போதிக்கிறது. அல்லேலூயா. இந்த பூமியில் இருக்கக்கூடிய இச்சைகள், இன்றைக்கி ஆசைகள், எங்கே பார்த்தாலும் நமக்கு என்ன இருக்குது? ஆசைகள். ஆசை என்ற இச்சையை நம்ம வெறுக்கணும். தெளிந்த புத்தியும் நீதியும், தெளிந்த புத்தி நமக்கு தேவை. நீதி நமக்கு இந்த வேத வசனம் எதை போதிக்கிறது? தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவளாய் இவ்வுலகத்தில் ஜீவனம் பண்ண வேண்டுங்க. நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஏதோ குருட்டாம் போக்கில் வாழ்ந்துடக்கூடாது. அதில் தெளிந்த புத்தியோடும் எது நீதி, எது நியாயம், எது தர்மம் என்று நமக்கு என்ன செய்யதான் போதிக்கிறதா. அல்லேலூயா. இரக்கம், இந்த கிருபை என்பது மெர்சி என்ற கிருபை. இரக்கத்திற்கும் கிருபைக்கு என்ன வித்தியாசம் என்று பார்த்தீங்கன்னா, சில பேர் சொல்லுவாங்க கிருபைனா என்ன, இரக்கம்னா என்ன? சொல்லுங்கள், கிருபைனா என்ன, இரக்கம்னா என்ன? ரெண்டுத்துக்கும் உள்ள என்ன வித்தியாசம்? உங்களை கேட்டால் நீங்கள் இப்போதைக்கு அப்படியே மூஞ்சியை பார்த்துருப்பீங்க. நீங்களே சொல்லுங்கள் பாஸ்டர். அல்லேலூயா. கிறிஸ்துவ வேதாகமத்தில் இந்த வார்த்தைகளுக்கு அடிக்கடி வரும் என்ன பார்த்தீங்கன்னா, அவற்றுக்கு இடையே உள்ள நுட்பமான வேறுபாடு இதுதான். இரக்கம் என்பது நமக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை தடுத்து நிறுத்துவது. நாம் தவறு செய்தால் தண்டனைக்கு தகுதியானவர்கள், ஆனால் கடவுள் தன் இரக்கத்தை நம்மை தண்டிப்பதில்லை. அல்லேலூயா. இரக்கம்னா என்ன? நம்ம செய்த தவறுக்கு தண்டனை உண்டு, ஆனால் தண்டனை வராதபடி கர்த்தர் இரக்கம் பாராட்டுகிறாராம். மெர்சி, இறங்குகிறார். கிருபை என்பது நமக்கு தகுதியில்லாத ஆசீர்வாதங்களை வாரி வழங்குவது. எப்படி? நம்ம செஞ்ச பாவத்துக்கு நம்ம தண்டனை அனுபவிக்கிறோம், ஆனால் தண்டனை அனுபவிக்காதபடி கர்த்தர் இரக்கம் பாராட்டுகிறார். இரக்கம் பாராட்டி கர்த்தர் செய்கிறாராம், தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறாராம். தகுதியற்றவர்களாக இருந்தபோதிலும் நமக்கு என்ன செய்கிறாரா? மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் இலவசமாய் தருகிறார். அவன் எதை கொடுக்குறாரு? மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் நமக்கு தருகிறார். சுருக்கமாக கூறப்போனால், வேதாகமத்தில் கிருபை என்பது மனிதன் பல பலவீனத்தில் விளங்கும் தேவனுடைய பலம். மனிதன் எப்படி பலவீனத்தில் நம்ம இருக்கிறோம், அல்லேலூயா, அது தேவனுடைய பலம். வேதாகமத்தில் கிருபை என்பது மனிதனின் பலவீனத்தில் விளங்கும் தேவனுடைய பலமும் தகுதியற்றவர்களுக்கு கிடைக்கும் மாறாத தெய்வீக அன்பு. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நம்ம தகுதியற்ற நமக்கு தேவன் அவர் என்ன செய்கிறாரு? தகுதிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளை, ஏசாயா 54ஆம் வசனம் 54ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மாதத்திலே அல்லேலூயா, யார் நம்ம விட்டு விலகி போனாலும்,
என்ன சூழ்நிலை நம்ம விட்டு வந்தாலும் சரி, ஆமென், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், அல்லேலூயா, இந்த மலையே போனாலும் சரி என் கிருபை உன்னை விட்டு போகாது என்று ஆண்டவர் சொல்கிறாரு. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார். இந்த சமாதானத்தின் உடன்படிக்கையை கர்த்தர் என்ன செய்கிறாரா? நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறாராங்க. 54:17 பார்க்குறோம். ஏசாயா புஸ்தகத்தில் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய், இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆண்டவர் பாருங்கள், அவருடைய கிருபை என்னதான்? நம்மை பாதுகாக்கிறது தான். நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை நம்மக்கிட்ட வராதபடி கர்த்தர் பாதுகாக்கிறாரு. அந்த ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். இந்த மாதத்தில் அல்லேலூயா இம்மட்டுமாய் கர்த்தர் பாதுகாத்தார் அல்லவா? இனிமேலும் உங்களை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்புனுக்கு நேரிடாது. ஆமென். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறாருங்க. அல்லேலூயா. அவருடைய கிருபை இல்லாமல் நம்ம வாழவே முடியாதுங்க. உங்கள் கிருபை இல்லாமல் வாழ முடியாதையா, உங்கள் கிருபை இல்லாமல் வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்கள் கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்கள் கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்கள் கிருபைதானப்பா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்கள் கிருபைதானப்பா. உங்கள் கிருபை இல்லாமல் வாழ முடியாதப்பா. காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா, பலவீன நேரங்களில் கிருபை தாங்கினதையா. என் அரணும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலும் நீரே, என் அரணும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்கள் கிருபை இல்லாமல் வாழ முடியாதப்பா. உங்கள் கிருபை இல்லாமல் வாழ தெரியாதப்பா. நான் நிற்பதும் உங்கள் கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்கள் கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்கள் கிருபைதானப்பா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்கள் கிருபைதானப்பா. உங்கள் கிருபை இல்லாமல் வாழ முடியாதப்பா. அல்லேலூயா. அப்போ கிருபை என்று நம்ம பார்க்கும் பொழுது தேவனுடைய தன்மைகளில் ஒன்று அவர் கிருபையுள்ளவர் என்பதாகும். கிருபை தகுதியற்ற நமக்கு வழங்கப்படுகிற ஒரு ஈவு என்று பார்த்தோம். உதாரணத்திற்கு நான் அடிக்கடி சொல்வதுண்டு, ஒரு மாணவன் 35 மார்க் எடுத்தால் பாஸு, ஆனால் அவன் 30 மார்க் எடுத்தானா அவனுக்கு ஒரு வருஷம் வீணாக போயிடும். நான் படிக்கிற காலத்தில் ஃபெயில் ஆகிட்டேன்னா ஒரு சப்ஜெக்டில் ஒரு வருஷம் வீணாக போயிடும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இம்மிடியேட்டாக ஒரு அரியர்ஸ் வைக்கிறாங்க. அந்த அரியர்ஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி என்ன பண்ணலாம், டக்குன்னு +1 சேர்ந்துடலாம். அல்லேலூயா. அப்போ அதற்கு ஒரு காலம் உண்டு. ஆனால் பாருங்கள், 35 எடுத்த
அடுத்ததான் பாஸ், ஆனால் நம்ம 30 மார்க் தான் எடுத்திருக்கிறோம். ஆனால் ஆர்டர் பண்ணுறாரு, ஒரு வருஷம் வீணாக போகுது என்று சொல்லி ஒரு 5 மதிப்பெண்கள் போட்டு அவனை என்ன பண்ணுறாரா, கிரேஸ் மார்க் கொடுத்து அவனை பாஸ் ஆக்கி அவனை அனுப்புகிறாராம். அல்லேலூயா. ஸோ தகுதியற்ற நமக்கு, இந்த பூமியில் வாழ்வதற்கு தகுதியற்ற நமக்கு தேவன் தகுதி கொடுத்து வாழும்படியாக கர்த்தர் கிருபை செய்கிறார். இந்த பூமியில் எத்தனையோ நீதிமான்கள் மறந்து கொண்டே போகிறாங்க. சில பேர் பிறக்கும்போதே மறைச்சு போயிடுறாங்க, கர்ப்பத்தில் இருக்கும்போதே மறைச்சு போகிறாங்க, கர்ப்பத்திலிருந்து வெளியே வந்த பிறகு மறைச்சு போகிறாங்க, சிறு வயதிலே மறைச்சு போகிறாங்க, வாலிப பருவத்தில் மறைக்கிறாங்க, முதிர் வயதில் மறைக்கிறாங்க. ஆனால் மரணம் என்பது எல்லாருக்குமே ஒரு நிச்சயிக்கப்பட்ட ஒன்று தான். ஆனால் நாம் வாழும்படியாக கர்த்தர் இரக்கம் பாராட்டுகிறார். எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், நாம் என்றைக்கோ டிக்கெட் வாங்கியிருக்கணும், ஆனால் அவருடைய கிருபை நமக்கு என்ன பண்ணியிருக்காரு, பாஸ் போட்டு நமக்கு நம்ம லைஃப்பை எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கிறார். தட்ஸ் அ கிரேஸ், அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம். அல்லேலூயா. அப்போ வேதாகமத்தில் பார்க்கிறோம் யாருக்கெல்லாம் அந்த கிருபை கிடைத்தது. அதாவது அழிந்து போக வேண்டிய நாம வாழ வைப்பது அவருடைய கிருபை. உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் பாவம் செய்தபோது நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. எல்லா மக்களும் அந்த 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் என்ன செஞ்சாங்க, பாவம் பெருகி பாவத்தில் மிதந்து கொண்டு இருந்தாங்க. ஆனால் நோவா கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று வாசிக்கிறோம். நோவாவின் நாட்களில் அநேக ஜனங்கள் வாழ்ந்தார்கள். எல்லோருக்கும் கிடைக்காத ஒன்றை இந்த நோவா தாத்தா பெற்றுக்கொண்டாராம். எப்படி அவர் பெற்றுக்கொண்டார் பார்த்தீங்கன்னா 9ஆம் வசனம் இவ்வாறு பார்க்கிறோம், அதற்காக அவர் என்ன செய்தார் என்பதை கண்ணோக்கும் போது நாமும் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள முடியுமா? வேதாகமத்தில் பார்க்கும்பொழுது நம்முடைய முன்னோர்கள் எதை ஃபாலோ பண்ணாங்க, எப்படி தேவனுடைய கிருபையை இரக்கத்தை பெற்றுக்கொண்டாங்க, அதை நம்மளும் ஃபாலோ பண்ணும்பொழுது அந்த கிருபையும் அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். 3 விஷயம் நோவாவுடைய வாழ்க்கையில் காணப்பட்டது. என்னது? ஆமென். 1 நீதிமான், 2வது உத்தமன், 3வது தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம். நீதிமான் பட்சபாதம் இல்லாதவன். அருமையானவர்களே, நீதிமான் என்றால் என்ன? அவன் பட்சபாதம் இல்லாதவன், எல்லாருக்கும் ஈக்குவலாக அவன் கொடுக்கிறவன். இந்த சமுதாயத்தில் நீதியானது ஏற்ற தாழ்வுகளை பொறுத்தே காணப்படுகிறது. அதாவது உள்ளவனுக்கு ஒரு நீதி, இல்லாதவனுக்கு ஒரு நீதி, படித்தவனுக்கு ஒரு நீதி, படிக்காதவனுக்கு ஒரு நீதி, உயர்ந்த ஜாதிக்கு ஒரு நீதி, தாழ்ந்த ஜாதிக்கு ஒரு நீதி, ஆளும் கட்சிக்கு ஒரு நீதி, எதிர் கட்சிக்கு ஒரு நீதி. அதாவது எதிரி கட்சிக்கு ஒரு நீதி, பணம் படைத்தவனுக்கு ஒரு நீதி, வறுமையான ஏழைக்கு ஒரு நீதி. இங்கு இந்த பூமியில் அப்போ நீதிக்கு இடமே இல்லை, அப்படி தானே? இந்த பூமி நீதியாக இருந்துச்சுன்னா ஏழை பணக்காரங்க என்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லாரும் சமமாக இருப்பாங்க. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற இல்லாமல் எல்லாம் சமமாக இருப்பாங்க. நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நாம் எப்படி இருக்கணும்? இந்த பூமியில் நாம் நீதிமானாய் இருக்கணும். அல்லேலூயா. நீதிமானாய் வாழணும். 2வது உத்தமன். உத்தமன் என்றால் நேர்மையானவன் என்று அர்த்தம். த பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நேர்மை தவறாது வாழ வேண்டும். உதாரணமாக பசி கொடுமை தாங்க முடியவில்லை என்றால் அதற்காக திருடி ஆகாரத்தை உண்டு உயிர் வாழ்வதை விட உயிரை விடுவது நேர்மையாகும். அப்புறம் நேர்மைக்கு வேற என்ன உதாரணம் செய்யலாம்?
ஓனரு கட்டுக்கட்டாக கடையில் பணம் வச்சுட்டு போய்க்கிறார். இவனுக்கு கஷ்டம், குடும்ப கஷ்டம். என்ன பண்ணலாம்? ஓனர் விட்டு போயிட்டார். சிசிடிவி கேமரா ஒன்றும் இல்லை, பல நோட்டு இருக்குது. அதில் ஒரு நோட்டு உருவுனா ஓனருக்கு தெரியவா போகுது? தெரியாது. ஆனால் அந்த கஷ்டத்தின் மத்தியிலும், ஐயா எனக்கு இந்த மாதிரி சூழ்நிலை, எனக்கு ஒரு பண உதவி பண்ணுங்க, எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது சொல்லும் பொழுது, அப்போ கேட்கும்பொழுது அப்போ ஓனர் பார்ப்பார், என்ன இவ்வளோ கட்டுகள் பணம்லாம் இருக்குது, அவன் நினச்சா நான் கேட்கணும் அவசியம் இல்லை, ஒரு 500 ரூபா எடுத்துகிட்டு ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபா எடுத்தால் கூட என்ன தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனால் இருந்தால் கூட அவன் நேர்மையாக இருந்து என்ன பண்ணுறான், என்னை கேட்கறேன்னு சொல்லி ஓனர் அவனுக்கு என்ன செய்கிறாரு, சன்மானம் கொடுக்குறாரு. இப்போ தான் கடனா இல்லை, நீ வச்சுக்கோ. அல்லேலூயா. அப்போ உலகத்தில் இருக்க ஒரு எஜமான் என்ன செய்கிறாரு, இந்த நேர்மையை பார்த்து அவனுக்கு சன்மானம் கொடுக்குறார். அப்போ நம்முடைய தேவன் எப்பேற்பட்டவருங்க, நம்முடைய தேவன் எப்பேற்பட்ட இந்த பூமியில் எல்லாம் இருக்குது. நமக்கு என்ன தேவை அதை ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளும் பொழுது, நம்ம நேர்மையாக உண்மையாக இருக்கும்பொழுது ஆண்டவர் நமக்கு கடனாக இல்லைங்க, கிஃப்டாகவே கொடுத்துருவாராம். அல்லேலூயா. இந்த பூமியில் அநேக நபர்கள் என்ன செய்யிருக்காங்க, அநீதிமான்கள் இருந்தாலும் நோவா அந்த இடத்துல உண்மையிலவனாக இருந்தார், நீதிமானாக இருந்தார், உத்தமனாக இருந்தார். அதனால தான் நோவாவை தேவன் பாதுகாக்க நினச்சார். அநேக மக்கள் பாவத்தில் மிதக்கினாலும் நோவா நீதிமானாக இருந்தபடியால் தேவன் அவரை பாதுகாக்க நினைச்சார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எப்பேற்பட்ட சூழ்நிலையும் நேர்மை தவறாது வாழ வேண்டும். உதாரணமாக யோபு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இரண்டாவது ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் யோபு. அவருடைய செல்வங்கள், சொத்து எல்லாமே அவர் விட்டு போயிற்று. 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் பரிசுத்தத்திற்காகவே அந்த சுத்திகரிப்பின் முறையை பண்ணுவார். ஆனால் அவருடைய நிலைமை பாருங்க, பிசாசானவன் அவரை சோதிக்கும்படியாக வந்தான். அவன் யோபு நீதிமானும் உத்தமனும் தேவனுக்கு பயந்தவனுமாய் பொல்லாப்பை விட்டு விலகனுமாய் காணப்பட்டான். அப்பேற்பட்ட ஒரு யோபுக்கு அவனுடைய வாழ்க்கையில் எல்லாம் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. கூட இருக்கிற மனைவி, 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்க்கிறோம். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னமும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்பீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடுமையா. எல்லாம் போயிடுச்சு, இன்னும் நீ உத்தமத்தில் உட்காந்துட்டு கிட்டார் வாசிக்கிற. என்ன கிட்டாரு? சொரிஞ்சுக்கினே. அதற்கு யாராச்சும் அப்படி சொல்லுவோமா? என்ன ஆண்டவர் எனக்கு செஞ்சிட்டாரு. ஒரு தம்பியுடைய வாழ்க்கையில் தன்னுடைய தாயார் மறித்த பிறகு அவன் ஒரு சொல்லிட்டான், என்ன ஆண்டவர் என்ன என் குடும்பத்தை பார்த்தாரு, எங்கள் அம்மா எடுத்துட்டாரு அப்படிலாம் சொல்லி பின்மாற்றமாய் போன நபர்கள்லாம் உண்டு தேசத்தில். ஆனால் யோபு சொல்கிறார் பாருங்க, அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறதை போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. நோவா ஜலப்பிரயாணம் வந்து எல்லாம் அழிஞ்சு போனாங்க. நோவாவும் அவனுடைய குடும்பமும் தேவன் பாதுகாத்தார் அல்லவா. பேழைக்குள்ளே பிரவேசித்து அவளை பாதுகாக்க செய்தார். யோபுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்தாலும் அவருடைய இந்த வார்த்தையில் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கிறார். 12 அதிகாரம் 4ஆம் வசனத்தில், என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன், அவர் எனக்கு மறு உத்தரவு அருளுவார், உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணுகப்படுகிறான். யோபு உத்தமனாக இருந்தான், தன்னுடைய நண்பர்களால் பரியாசம் பண்ணப்பட்டான். ஆனால் நண்பர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது பரியாசம் பண்ண அந்த நண்பர்களுக்காக அவர் ஜெபிக்கிறாருங்க. இன்றைக்கி நம்ம எத்தனையோ பேர் நம்மளை துன்பப்படுத்தினாங்க, வெட்கப்படுத்தினாங்க, கேவலப்படுத்தினாங்க. ஆனால் எல்லாருக்காகவும் நம்ம ஜெபிக்கணுங்க, எல்லாருக்காகவும் நம்ம ஜெபிக்கணுங்க. அப்போ ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? கர்த்தர் என்ன தெரியுமா செய்வார்?
அல்லேலூயா. இழந்து போனதை இரட்டத்தனையாய் பெற்றுக்கொள்ளும்படியாய் கிருபை செய்தார். யோபு எல்லாருக்காக ஜெபித்த போது இழந்த யாவற்றையும் இரட்டத்தனையாய் பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன இழந்தோமோ நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். என்னென்ன எழுந்தோமோ ஆண்டவர் பார்க்க எல்லாருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஒரு புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் கத்த செய்ய போகிற அந்த மாதத்தில். அல்லேலூயா. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். யாக்கோபு 1:12 பார்க்கிறோம். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவிகளத்தை பெறுவான். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் எத்தனையோ சோதனைகள் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். நமக்கு எல்லாருக்கும் ஜீவகிரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறாருங்க. ஜீவகிரத்தை தருவாருங்க நமக்கு. அல்லேலூயா. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவகிரத்தை பெறப்போகிறோம். ஆமென். நம்ம வாக்கு கொடுத்துருக்கிறாருங்க. 3வது, தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம். நோவா தேவனோடு பேசிக்கொண்டே இருந்தாரா. வாக் வித் காட். என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், எப்படி பண்ணணும், இந்த பேழை எப்படி உண்டு பண்ணணும், எப்படி கட்டணும், எல்லாவற்றையும் கேட்டு கேட்டு அதை செய்து கொண்டே இருந்தாராம். இந்த தொலைபேசி மூலமாக தேவையற்ற காரியங்களை பார்த்து தங்கள் நேரங்களை நம்ம செலவிடுவதும் வீண் அலுவல்களில் சிக்கிக்கொள்வதும் பாவத்துக்கு நேராக தங்கள் ஆத்துமாவை நடத்தி செல்லுவதும் வேதனைக்குரியது. இந்த வாலிப பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி பார்க்குறேன் எல்லார் கையிலையும் ஒரு செல்ஃபோன் வச்சுட்டு ஏதோ மும்முரமாக நோண்டினே இருக்கிறானுங்க. இன்றைக்கி வாலிப சமுதாயம், இளைய சமுதாயம் இன்றைக்கி எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்பதே தெரியலை. செல்ஃபோன்லாம் இன்றைக்கி நமக்கு அத்தியாவசியம்தான். ஆனால் இன்றைக்கி என்றைக்கு படிக்கிற பிள்ளைங்க செல்ஃபோன் கிடச்சதோ அழகாக பாவம் அவங்க வாழ்க்கையில் பிரவேசிக்கிறான். அடிமைத்தனம் இன்றைக்கி அந்த அந்த வாழ்க்கையில் அவங்களுக்கு நேராய் கடந்து செல்கிறது. ஒருத்தன் சொல்கிறான் எப்படி தற்கொலை பண்ணி சாகணும் கண்டுபிடிக்கிறான். என்னெல்லாம் வழி இருக்குது அதை போட்டு தெரிஞ்சுக்கிறான். பாவ காரியங்கள் இந்த செல்ஃபோனில் வரக்கூடிய பாவ காரியங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்குறான். நீ பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த பாவத்திற்கு ஜியோ கொடுக்குறது. ஃபஸ்ட்டெல்லாம் இன்டர்நெட் எவ்வளோ 10 ரூபா 1 GB. என்ன பண்ணால் ரிலையன்ஸு ஜியோ எல்லாருக்கும் ஃப்ரீ, டெய்லியும் 1 GB. ஒன்றே எல்லா மக்களும் ஜியோ சிம் கார்டு வாங்கினாங்க. ஓ ஃப்ரீயாக இன்டர்நெட் வருதுடான்னு சொல்லிட்டு அப்படியே கொடுத்தான். கோடிக்கணக்கான மக்கள் அந்த பெற்றுக்கொண்டாங்க. அல்லேலூயா. கோடிக்கணக்கான மக்கள் அந்த இலவசத்தை பெற்றுக்கொண்டாங்க. பாவம் எப்படி வருதான், இலவசமாக வருதான், வாசப்படிலே வந்து நிற்குதான், செல்ஃபோன் வழியாக வருதான், இன்னைக்கு எப்படியோ வருது. அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி அப்படி தான் பாவம் ஈஸியாக வந்துருச்சு. அப்படின்னாச்சு எல்லா மக்களும் ஜியோ ஃபோன் வாங்கிட்ட பிறகு, ஜியோக்கு மாறின பிறகு இப்போ ஜியோ 1 GB எவ்வளோ வருது, 15 ரூபா. ஏயா ஃபஸ்ட்டு 1 ரூபா கொடுத்த, இலவசமாக கொடுத்த 1 ரூபா ஆக்கினேன், இப்போ 15 ரூபா. பிசாசு பார்த்தீங்களா, இன்றைக்கி இன்டர்நெட் இல்லாமல் ஒரு மனுஷன் ஒன்றும் பண்ண முடியாது. இலவசமாக வந்து கொடுத்து மக்கள்கிட்ட இருந்து என்ன பண்ணிட்டான், இன்றைக்கி பாவம் அப்படி தான் இன்றைக்கி மதிமயங்க செய்கிறது. அழகு ஏதோ வஞ்சிக்கிற காரியத்தை கொடுத்து நம்ம வஞ்சிக்கவனாக இருக்கிறான். நம்ம சிக்கிக்கொள்ளபடி நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் பிரியமானவர்களே. அல்லேலூயா. நம்ம தேவனோடு சஞ்சரிக்கணுங்க, தேவனோடு வாழணும். தேவன் என்ன சொல்கிறாரோ அதை செய்யும்போது தேவன் கிருபையாக நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் பாதுகாத்தார் அல்லவா. அதே போல் இன்றைக்கு தேவன் நம்மை பாதுகாக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். இன்னும் அநேகருடைய சாட்சிகள் நம்ம சொல்லலாம். தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம் யாரெல்லாம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டாங்க. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரிக்கும் பொழுது அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். எலியா தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மனுஷன், இந்த பூமியில் இருக்க வேண்டிய ஆள் இல்லை என்று சொல்லி எலியாவை தேவன் எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. ஆனால் நோவா தன்னுடைய
பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று சொல்லி, தன்னுடைய ஜனங்கள் பெருக வேண்டும் என்று சொல்லி நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்தார். இன்றைக்கு நீ வாழ தேவன் விரும்புகிறார். நீ பலுகி பெருகி பூமியை நிரப்ப தேவன் விரும்புகிறார். உன்னை ஆசீர்வதிக்க தேவன் உன்னை விரும்புகிறார். நாம் வாழ்வதற்கு அவருடைய கிருபை நமக்கு தேவை. தகுதியற்ற நமக்கு தேவன் தகுதிப்படுத்தி ஒரு நன்மையை செய்ய போகிறார் என்றால் அது சாதாரண விஷயம் இல்லைங்க. கர்த்தர் அநேக நன்மைகளை வைத்திருக்கிறாருங்க. உதாரணத்துக்கு நாம் பார்ப்போம் என்றால், ஆதியாகமம் புஸ்தகத்திலே 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். 18லேருந்து 3ஆம் வசனத்துலேருந்து 10ஆம் வசனத்துக்கு நீங்கள் அந்த வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா தெரியும். தேவ தூதர்கள் வராங்க ஆபிரகாமை பார்க்குறதுக்கு. நல்ல இளங்கண்டை போட்டு அடித்து அவர் கொடுக்குறாரு. அல்லேலூயா. அதை சாப்பிட்டு அவங்க என்ன செய்கிறாங்களாம்? ஆபிரகாம் ஆஸ்வதிக்க போகிறாங்க. என்ன ஆஸ்வதம் தெரியுமா? அது அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கும் ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பிரதியுத்தரமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தாள். 27ஆம் வசனத்தில், என் ஜனமாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய கிருபையும் தம்முடைய உண்மையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. ஸோ ஆபிரகாமுக்கு பாருங்கள், அழகான ஒரு ஈசாக்கை கொடுத்துக்கிறார். அந்த ஈசாக்குக்கு பெண்ணியம் கொடுத்து கர்த்தர் என்ன செய்கிறாரா? ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஸோ அந்த கிருபை என்பது தேவன் சொன்ன வாக்கு தத்துவம். அந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொன்னது போலவே ஈசாக்கை பெற்றெடுக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். நடுவில் சில துராலோசனை வர வந்துருச்சு. எங்கேருந்து வந்துச்சு? சாரலாமா கிட்டாவே வந்துருச்சு. அதனால தான் இன்றைக்கி இஸ்மவேல் சந்ததி உருவாகிறதுக்கு காரணமாயிடுச்சு. அவன் பொறுமையோடு இருக்கணும், காத்திருக்கணும். நிச்சயம் நமக்கு வர வேண்டிய நன்மைகள் கால தாமதமானாலும் நிச்சயம் வரும். அல்லேலூயா. கால தாமதமானாலும் 5 மாதங்கள் ஓடி போயிடுச்சு. இன்னும் என் வாழ்க்கையில் நன்மையை பெற்றுக்கொள்ள அவருடைய கிருபைக்காக காத்திருக்கிறேன், அவருடைய இரக்கத்திற்காக காத்திருக்கிறேன், அவர் நன்மைக்காக காத்திருக்கிறேன். இத்தனை மாதங்கள் பெற்றுக்கொள்ள, ஆனால் இந்த மாதம் நீ பெற்றுக்கொள்ள போகிற, இந்த மாதத்தை நீ பெற்றுக்கொள்ள போகிற இயேசுவின் நாமத்தினால் அற்புதங்கள் நடக்கும். த நேம் ஆஃப் ஜீசஸ். கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாம் பழைய ஏற்பாட்டில் இன்னும் நம்ம அநேக நபர்களை சொல்லலாம். யோசேப்புக்கு சிறைச்சாலையின் தலைவனிடத்துலேருந்து தயவு கிடச்சிது. கர்த்தர் யோசேப்பை பாதுகாத்தார். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, புதிய ஏற்பாட்டில் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்ல பாருங்க. மரியாள் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆஸ்வதிக்கப்பட்டவள் என்றான். கிருபையே. அல்லேலூயா. பாருங்க, அந்த கிருபை மனுஷனுக்கு தேவன் கொடுத்தாரு. இப்போ கிருபையை பெற்றுக்கொண்ட அந்த மரியாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சுமப்பதற்கு ஒரு பாத்திரமாய் கர்த்தர் மாற்றியிருக்கிறார். அன்றைக்கு மரியாள் இயேசு கிறிஸ்துவை சுமந்தாங்க, பெற்றெடுத்தாங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்து வளர்ந்து தன் ரத்தத்தை சிந்தி மரித்து அவர் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். அவர் திரும்பி வரப்போகிறார். இன்றைக்கு இங்கே இருக்கிற எல்லாருமே கிருபை பெற்றவங்க. அந்த இயேசு கிறிஸ்துவை சுமந்தி நம்ம அநேக மக்களுக்கு ஆண்டவருக்கு நற்செய்தி அறிவிக்க வேணும்.
அதற்கு ஆண்டவர் கிருபை கொடுக்கிறாரு. நீ ஜெபிக்கும்போது அற்புதம் நடக்கும். இயேசுவை சுமந்த அந்த தாய், இன்னைக்கு நாம் இயேசுவை சுமக்கிறோமா? கர்த்தர் சொல்கிறாரு, நீ இயேசுவை சுமந்து இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவனாய் நீ மாற வேண்டும். இயேசு கிறிஸ்து யார் என்பதை மற்றவர்களுக்கு நீ சுவிசேஷமாக அறிவிக்க வேண்டும். அப்போ உனக்கு விசேஷித்த கிருபையை கர்த்தர் கொடுப்பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது, கிருபையே கிருபையே. பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது பங்கம் வரா உன்னை தாங்கினேன். பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது பங்கம் வராது நான் உன்னை தாங்கினேன். பலனிந்தன் கரத்தால் தூக்கினேன் உன்னை நான், பலனிந்தன் கரத்தால் தூக்கினேன் உன்னை நான். எந்த அன்பினால் உன்னை நிறுத்த, எந்த அன்பினால் உன்னை நிறுத்த. கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது, கிருபையே கிருபையே. சோதனையாலே சொந்திடும் போது சொந்தமென நான் உன்னை சந்தித்தேன். சோதனையாலே சோர்ந்திடும் போது சொந்தமென நான் உன்னை சந்தித்தேன். ஜோதியை உன் முன்னில் ஜோலித்திட செய்திட்டேன், ஜோதியை உன் முன்னில் ஜோலித்திட செய்திட்டேன். ஜெய கீதங்கள் பாட வைத்திட்டே, ஜெய கீதங்கள் பாட வைத்திட்டே. கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது, கிருபையே கிருபையே. இந்த கிருபை நமக்கு உண்டாகட்டும். அந்த கிருபை நமக்கு உண்டாகிறது நம்மை வாழத்தக்கதாக, நம்மை பிழைக்கத்தக்கதாக, நம்மளை ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக, நம் இயேசுவை சுமந்து மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கத்தக்கதாக அந்த கிருபையை தேவன் நம்ம கொடுக்குறாருங்க. அந்த கிருபை கேட்போம். ஆண்டவரே உடைய கிருபைக்காக நன்றி, உடைய இரக்கத்திற்காக நன்றி. ஆண்டவரே உம்மை நன்றியுடைமை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை வாழ வைக்கும் எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இம்மட்டுமாய் எங்கள் மத்தியில் இறங்கி இந்த கிருபை குறித்து நீர் இடைப்பட்டீரே, உமக்கு நன்றி அப்பா. உடைய இரக்கத்திற்காக நன்றி ராஜா, உடைய காரியத்திற்காக நன்றி தேவனே. ஷபலகபல தரடலோ உடைய கிருபை இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் உடைய கிருபை இறங்கட்டும்பா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் உடைய கிருபை இறங்கட்டும்பா. ஆண்டவரே பிழைத்திருக்க கிருபை, ஆண்டவரே பிறக்க செய்ய கிருபை, ஆண்டவரே எழுந்த இரட்டத்தனையாய் பெற்றுக்கொள்ள கிருபை, ஆண்டவரே சாட்சியாக வாழ கிருபை, பரிசுத்தமாய் வாழ கிருபை, நீதிமானாய் வாழ கிருபை, உத்தமனாய் வாழ கிருபை. ஆண்டவரே நீர் விரும்புகிற பரிசுத்தனாய் வாழ கிருபை செய்யுங்கப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே மரியாள் தாயார் இயேசுவை சுமப்பதற்கு கிருபை பெற்றவளாய் ஆண்டவரே அப்பா ஒரு பாத்திரமாக பயன்பட்டது போல இன்றைக்கு நாங்கள் இயேசு கிறிஸ்துவை சுமந்து சென்று அநேக மக்களுக்கு அந்த இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கத்தக்க ஆண்டவரே கர்த்தாவே கிருபை எங்களுக்கு தருவீராக. இந்த வல்லமையால வரங்களால கனிகளால கிருபையினால் நிரப்புங்க இயேசு நாமத்தினாலே. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போதே உன் பலவீனங்கள் நீங்குகிறது. ஒரு புதிய கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார் இயேசுவின் நாமத்தில். ரிசீவ்டு ஒரு புதிய பலன், ஒரு புதிய பலன், ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய அபிஷேகம் உன்மேலே உன் சிரசின் மேலே கர்த்தர் ஊற்றுகிறார் இயேசுவின் நாமத்தினால. பிழைச்சிரு, சுகிச்சிரு, வாழ்ந்திரு, ஜெபித்திரு இயேசுவின் நாமத்தினால. இப்போது தேவ பலன் உன்னத பலன் இறங்கட்டும். ரிசீவ்டு தி நேம் ஆஃப் ஜீசஸ். நீராளுகை செய்து அற்புதம் செய்து நாமத்துண்டே மகிமைப்படுத்துவீராக ராஜா. சகல துதி கன மகிமை யாவும்
உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய அப்பா இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சமாதானம் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம்ம கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you, God bless you. ஆமேன்.